நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுனே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுனே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி. இப்போது சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு குடும்பத்தில் வேலையின்மை அல்லது வேலை போயிருக்கும், வேலை போனதால் ஒரு குடும்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதனால் வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், அவமரியாதை. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தரையும் நம்ம அனுசரணை இல்லாமல், யாருக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இப்போ சிம்ம ராசியுடைய கஷ்ட நஷ்டங்கள் தொழில் கஷ்டங்களாக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொழிலாக கூட இருக்கலாம். அதில் வரக்கூடிய கஷ்டங்கள், எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் சாமி, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ உழைக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரம்மா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அந்த குடும்பம் முன்னுக்கு வராமல் இருக்கிறது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செய்வினை செஞ்ச மாதிரி ஒரு முடக்கு. எங்கள் குடும்பத்துக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா கூட நாங்கள் யோசிக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி சிந்திக்க தோணுது. சமீபமாக ஒரு ஃபோன் கால் வந்தது சிம்ம ராசிக்கு. அவங்க அண்ணன் வந்து ஒரு வக்கீலாக இருக்காங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க. அப்புறம் அவங்கள நோக்கி வரக்கூடிய ஒரு பெண்ணோடு அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு போது. ஒரு நல்ல செட்டியார் குடும்பம், கௌரவமான குடும்பம். அவங்க தம்பி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அம்மாவோட சேர்ந்து தம்பியும் வந்து அண்ணனை எப்படியாவது காப்பாற்றுங்க, அது அன்னைக்கு தெரியாது, எப்படியாவது அண்ணனை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது போல் சிம்மராசி என்பர்கள் காரணம் என்ன? ஏன் அந்த குடும்பத்தில் அவ்வளோ குழப்பம்? காரணம் சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. சனி பகவானுடைய தாக்கம். அதுதான் சொன்னேன் ஓப்பனிங்கில். 12 ராசி இருக்குன்னா இந்த வருஷம்னு இல்லை, எந்த வருஷமாக இருந்தாலும் சனி பகவான் குறைஞ்சபட்சம் 8 ராசியை ஆட்சி செய்வார். அப்போ மீதி இருக்கக்கூடியது 4 ராசி தான். அதில் 2 ராசியை ராகு கேது பார்த்துக்கும். மீதி 2 ராசியை யாருங்க? அதுதான் சாமியை விட்டு வச்சிருப்பார். அப்போ இந்த கஷ்டம் கர்மா, இது சனியுடைய சாபமாக இருக்கலாம், இல்லை சனியுடைய கர்மாவாக இருக்கலாம், இல்லை ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவதோஷங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து டச் பண்ணும். ஒரு வினை தொடர்பு இல்லாமல் எந்த உறவும் அங்கு உதிக்காது, தொடர்பு ஏற்படாது. புரியுதுங்களா? வினை தொடர்பு இருக்கும். அப்போ பலதரப்பட்ட குடும்ப கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய, அல்லது வீண்பழி அவமானங்களை, அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சண்டை சச்சரவை, மனக்கசப்பை சந்திக்கக்கூடிய, அது மெயினாக கணவன் மனைவியிடையே வரக்கூடியதாக இருக்கலாம், பிள்ளைகளோட வரக்கூடியதாக இருக்கலாம், பசங்க மதிக்காமல் இருக்கலாம், சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப வளர்ச்சி ஒரு தடை ஏற்படலாம். நல்லா இருந்தோம் சாமி, நல்லா இருந்த குடும்பம் இது, ஆஹான்னு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது. இந்த பொண்ணு ஒன்று நம்ம வீட்டை விட்டு வெளியில் போச்சுங்க, அன்றைக்கி வந்ததுங்க பிரச்சனை. அன்னிலேருந்து இந்த குடும்பம் முன்னுக்கே வரல, கடன் மேலே கடன். அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், குடும்ப வளர்ச்சி தடைபடுகிறதா? இதுதான் சிம்மராசி. இல்லை நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் செஞ்சு கூட உங்களுக்கு அவப்பெயர் கிடைக்கிறதா? அதுதான் சிம்மராசி. இல்லை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போய் படுத்துக்கிறீங்க, உடம்பு சரியில்லை, உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லை, எழுந்திருக்க முடியல, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, காலையில் தூங்கி எழுந்துக்கவே முடியல, 2 பேரும் காலை பிடிச்சும் கையை பிடிச்சும் இழுக்கிற மாதிரி இருக்குது, மீறி எழுந்துக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு அறிகுறி தான், செய்வினைக்கான ஒரு அறிகுறி தான்.
எப்பவும் தூங்குற மாதிரியே இருக்கிறது, எப்பவும் தூங்குற மாதிரியே இருக்கிறது, எல்லாம் உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு வீட்டில் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீடுகளில் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், அதே போல் கணவன் மனைவி பிரிவுகள், பல விஷயங்களால், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், காசு பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாரால் வரக்கூடிய பிரச்சனை. இது பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ அது நேரம் சரியில்லாமல் இருக்குது. இப்போ சனி தோஷம், சனி பிரீத்தி, இதுதான் உங்களுக்கான பரிகாரமாக அமைகிறது. சிம்ம ராசிக்கு ஏன் இவ்வளோ தூரம், இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே சாமி, எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு இது இருக்குது, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 30 நாள் இப்போ தான் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்தோம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, ஆக்சிடென்ட் நடக்கிறது. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அஷ்டம சனி. சனி பிரீத்தி செய்வது சிறப்பு. அப்போ இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது சாமி, வீடு நிம்மதியாக இருக்கணும், குடும்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், மனசில் மகிழ்ச்சி இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ இந்த கர்மா, இந்த அஷ்டம சனியை நீங்கள் எப்படி சமாளிக்கிறது, இந்த சனி பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதை செஞ்சால் நீங்கள் சனி பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்களை செய்வது நல்லது. அதுக்கு முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சிம்ம ராசி அன்பர்களே.